உன்னருகே நான் இருந்தான், தினம் உன்னருகே நான் இருந்தான். ஷோப்பா, இந்த கோலத்தை போடுறதுக்கு 6 மணிக்கே எழுப்பி விட்டாங்கம்மா. ஷோ முடியலடா. அவ்வளோதான், கோலம்லாம் போட்டாச்சு. இப்போ வீடே ஒரு அழகாக இருக்குப்பா. பூமாரி, என்ன கோலம்லாம் போட்டாச்சு போலையே? ஆமாம் சொன்னி, காலைல 6 மணிக்கு எத்திச்சு கோலத்தை போட ஆரம்பிச்சா இப்போ தான் கோலம் போட்டே முடிக்கேன். ஆமாம், என்ன இந்த பக்கம் சும்மா தான் உங்கள் வீட்டில் டெக்கரேட்லாம் பண்ணி கட் அவுட்லாம் வச்சுருக்கீங்கன்னு நான் அதான் வந்து பார்த்தேன். ஆமாம், கட் அவுட்டில் நம்மளாம் இருக்கோம், பெரிய பொண்ணத்தையெல்லாம் காணும். அவங்க ஃபோட்டோலாம் போட்டு மண்டபத்தில் வச்சுருக்குறாங்க. சரி சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். கால் நட்டுறதுக்கு உங்கள் அம்மா அப்பாவை வர சொல்லுனே. சரி, நானும் வர முடிஞ்சா வரேன். காலேஜ் வேறு இருக்குது, போகணும், கிளம்பணும். சரி சரி, போயிட்டு வா. நான் தான் லீவ் போட்டு ஜாலியாக இருக்க போகிறேன். உங்களுக்கு என்னப்பா கல்யாண வீடு, அதனால லீவில் இருப்பீங்க. சரி, போயிட்டு வா போ. சரி, நான் போயிட்டு வரேன். பூமாரி, என்ன பூமாரி? வாங்க பெரியம்மா, உள்ளே வாங்க. என்னம்மா உங்கள் அம்மா எல்லாரையும் ஆரம்பிச்சிடோ? ஆமாம் பெரியம்மா, இப்போ தான் எங்கள் அம்மா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கா. சரி சரி, அதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன். போங்க பெரியம்மா, உள்ளே போங்க. நம்மளும் உள்ளே போவோம். இந்த பூமாரி எங்கே போனா? பூமாரி, என்னமோ சொல்லு. எங்கே போனேன்? வெளியே கோலம் போட்டுட்டு இருந்தம்மா. சரி, இந்த பூஜை ரூமில் போய் விளக்கு வைக்கிறதுக்கு மட்டும் எல்லாம் ரெடி பண்ணுவி. சரிம்மா. சாசு, வாங்கக்கா வாங்க. எல்லாரும் வேலை பார்த்து கொடுக்கலாம் வந்தேன். சமையல் ரெடி பண்ணியாச்சா எப்படி? இனிமேல் தாங்க செய்யணும். சாம்பாரும் கொஞ்சம் பொரியல் மட்டும் வைக்கலான்னு இருக்கேன். சரி பாபா, இப்போ நான் காய் எடுத்து தரேன், நீ வை. சரிங்கக்கா வாங்க. சரி, நானும் போய் குளிச்சுட்டு வரேன். போட்டு குளிங்க எல்லாரும். சரி, நம்மளும் போய் இன்னொரு பாத்ரூம்ல குளிப்போம். எப்படி பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணியாச்சு, விளக்கும் ஏற்றியாச்சு. நம்ம வெளியே போயிட்டு கால் நாட்டிடுற அப்படிதான். சரி பாவம். இது உங்க அண்ணன் கிளம்பிட்டானா எப்படி? ஏம்மா, விளக்கு பிடிச்சிட்டேன். அண்ணன் இப்பதான் குளிக்க போயிருக்கான். அக்கா, நானும் கிளம்பிட்டேன். நீங்க கிளம்பிட்டீங்களா? நம்ம எங்கம்மா கிளம்ப, பூவை மட்டும் தலையில வச்சு கிளம்பியாச்சு. லட்சுமி பெரியம்மா எங்கம்மா? அவைய வீட்டு போயிட்டாங்க. இப்பதான் சாம்பார் இம்பாரெல்லாம் வச்சு இறக்கிருக்கேன். எதுக்கு வீட்டுக்கு போனாங்க? கால் நட்டுறதுக்கு இருக்கலாம்ல. வருவாங்க, 2 பேரும் சேர்ந்து வருவாங்களா இருக்கும். சரி, நான் போய் அண்ணனை கூப்பிட்டு வரேன். ஆமாம்மா, போ, உங்க அண்ணனை போய் கூப்பிடு. சரிம்மா, நீ வெளியே போய் இந்த கால் நட்டு கம்பல்ல மஞ்சள்லாம் தேய்ச்சி வைமா. சரி, நான் போய் தேய்க்கேன். அக்கா, எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களோ? ஆமா தம்பி, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சாப்பிட்றதே எதுவும் எனக்கு எதுவும் வேண்டாங்க. நான் வெளியே போயிட்டு இந்த கால் நட்டுற கம்பு இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் பாட்டு போட்டுமாக்கா வெளியே? போடு தம்பி, போ. சரசு, கிளம்பிட்டியா? ஆமாங்க, கிளம்பிட்டேன். நீங்கள் போய் கால் நட்டுற கம்பு பாருங்க. போகிறேன். எம்மா, பொண்ணு வீட்டு சைட்லலாம் நேற்று காலையிலே நலங்கு வச்சுட்டாங்க. நம்ம என்னமோ சாயந்தரம் வைக்கிறோம். அதாவது நம்ம வழக்கம் சாயந்தரம் தாம்மா வைப்போம். பூமாரி, அமைதியாயிரு. சரிப்பா, இதுதான் நலங்கு கம்பு. நம்ம இதை அப்படி நேராக நிமித்தி வைக்கணும். அம்மா பூமாரி. சரிட்டா, சரி. சதீஷை கூப்பிடுங்க. சதீஷு, உட்காந்துட்டு எல்லாரும் நலங்கு வைங்க, வாங்க டக்குன்னு வைங்கப்பா, நேரம் ஆகுது. இருயா வைக்க. தம்பி, நீ வை ஃபர்ஸ்ட். வைக்க. கல்யாண நலங்கு வச்சாச்சு மருமவனுக்கு. அம்மா, ரொம்ப வைக்காதீங்க மாமா. போதுமா? போதும் போதும். கல்யாண தேதி வந்து கண்ணூலி ஒட்டிக்கிட்டு என் நெஞ்சில் ஆனந்த கூட்டாச்சி. பாருங்களே பொண்ண பாருங்களே, வெக்கத்தில் அவ கண்ணு செவந்திருச்சு. அங்க வேற அத்தைக்கு பாட்டு. அத்தை, டக்குன்னு நலங்கு வைங்கிட்டே. அத்தை, நலங்கு வைங்க. பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. ஏன் சதீஷ், நல்லாலையா? நல்லா இருக்கு, வைங்க வைங்க. வச்சுட்டேன். சரி, என்ன கால் நட்டுங்க டக்குன்னு. இந்தா வச்சிடுறேன். வச்சுட்டேன். சரி, இதான் நல்லா நடந்துச்சு. உள்ள போட்டு எல்லாரும் உள்ள போங்க. என்ன நம்ம வீட்டுக்கு ஏன் சொந்தக்காரங்களே வரல? நைட் ஆயிடுச்சு. வருவாங்க பூமாரி, நாளைக்கு காலைல தானே கல்யாணம், வருவாங்க நைட் எல்லாரும். சரி அக்கா, சாம்பார்லாம் வச்சுட்டீங்களா? ஏன்னா வரவங்களுக்கு டிஃபன்லாம் கொடுக்கணும் பார்த்தீங்களா? ஆமாம், இப்போ தான் சாம்பார் எல்லாம் வச்சு இறக்கியாச்சு. இந்தா எல்லாரும் வர்றேன். நான் இன்னைக்கு வீட்டில் தங்க சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும். நாளைக்கு காலைல அப்படி நைட்டு மண்டபத்துக்கு கிளம்பிடுவோமா எப்படி? நான் அதை முடிவு பண்ணணும்ல. அவங்க நம்ம நைட்டு மண்டபத்துக்கு கிளம்பிடலாம். போட்டுக்கிட்டு எதுக்கு? நாளைக்கு காலைல கிளம்புறது கொஞ்சம் அவசரமாக கிளம்பணும். நம்ம மண்டபத்துக்கு போயிட்டு அப்படியே தங்கிடுவோங்க. பொண்ணு வீட்டுக்குறாங்க, அப்படியே காலைல வந்துடுவாங்க பார்த்தீங்களா? அப்போ சரி, எல்லாரும் அப்போ மண்டபத்துக்கு கிளம்ப விடுதான். சரி, போய் எல்லாரும் யாருக்கு என்னெல்லாம் வேணுமோ போய் எடுத்து வைங்க, போங்க. நான் என் கல்யாண ட்ரெஸ் எடுத்து வைக்க போறேன். போமா, போய் எடு. சரி பூமாரி, உள்ள வா, நான் போறேன். போங்க மாமா. யார் செல் அடிக்குது? ஐயோ, அண்ணன் செல்லு கீழே கிடக்கு. ஹலோ, யாரு? அண்ணி சொல்லுங்க. நீ? நீ இப்போ தான் கால் நட்டணும். இப்போ தான் நட்டிட்டு இப்போ தான் கெஸ்ட்லாம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்களா, அதான் நாங்கள் மண்டபத்துக்கு கிளம்புறோம். ஆமாம், வீடு சின்ன வீட்டில், மண்டபத்தில் தான் கொஞ்சம் இடம் பத்தோம். நீங்கள் காலைல தான் வருவீங்களோ இல்லை நைட் வந்துடுவீங்களா மண்டபத்துக்கு? காலைல தான் வருவீங்களா? சரிங்க, நீங்கள் வைக்கிறேன். ஓகே நீ. சரி, உள்ளே போவோம். உனக்காக கரையோனும் மெழுகாக எரியோனும்
கிளம்புறோம் வந்துருங்க. சரிம்மா நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பின்னாடியே வரோம். எல்லாரும் வந்துட்டு இருக்காங்களா, லட்சுமி அக்கா ஃபேமிலி எல்லாரும் வராங்களா? சரி சரி நாங்க போயிட்டு வரோம்க்கா. போங்க போங்க. மண்டபத்துல பொண்ணு ரூமுக்கு போயிடாதீங்க. மேலேயே 4-5 ரூம் கிட்ட வச்சிருக்கு, புக் பண்ணி வச்சிருக்கோம். ரூம்ல தங்குங்க. வெறும் ஸ்டேஜ்ல எப்படி டெக்கரேட் ஆயிருக்குன்னு பாரு தம்பி. அக்கா நான் பார்த்துட்டு உனக்கு கால் பண்றேன், இல்லை போட்டோ அனுப்புறேங்க. சரியா போயிட்டு வா. ஏமா நானும் மண்டபத்துக்கு போயிட்டு வரட்டுமா? இல்லை நீ போகக்கூடாது, நாங்கள் எல்லாம் போகிறோம். நீ வந்து ஜெகன் கார்த்தி கூட இங்கே நம்ம வீட்டில் தங்கிட்டு காலைல நீ நாங்கள் சொல்லுவோம், அப்போ மட்டும் கிளம்பி வா. என்னையா? ஏமா காலைல 6 மணிக்கெல்லாம் தாலி கட்டணுமா? நான் அங்கேயே வந்து தங்கிடுறேனே. இல்லை நீ காரில் வரணும்ல, அதனால தான் சொல்கிறது. அப்போ நான் இங்கே தூங்கணுமா? ஆமாம், மணிதான் 9 ஆயிட்டுல, போய் படு பேசாட்டி. சரிம்மா. சரசக்கோ லெட்டவள்ளி வா. சேகர் வாயா உள்ள வா. சேகர் வாப்பா உள்ள. வரக்கா வரேன். என்ன மண்டபத்துக்கு எல்லாரும் கிளம்பியாச்சு போலயே? ஆமாப்பா, இப்போ தான் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கு. அதான் ஒவ்வொரு கெஸ்ட்டாக வரணும், அவங்களும் சேர்த்து அப்படியே காரில் கூட்டு போயிடலான்னு இருக்கேன். சரிங்கக்கா. உமாலாம் வரலையா? உமா லட்சுமி அக்காலாம்? உமா வரேன்னா மண்டபத்துக்கு. லட்சுமி அக்கா வந்து லட்சுமி அக்கா, அப்புறம் வந்து அவங்க மைனி சரண் ஃபேமிலி, அவங்க எல்லாரும் நாளைக்கு காலை அப்படியே நாங்கள் குளிச்சுட்டு மண்டபத்துக்கு வரேன்ட்டாங்க. நீங்கள் போவாங்க அப்படின்ட்டாங்க தான். நான் இப்போ கிளம்புறேன். நீ வரீங்களா எங்க கூட எப்படி மண்டபத்துக்கு? போவோம்க்கா, போவோம். மண்டபத்துக்கு தான் போகணும், போவோம். சரி அப்போ கிளம்புங்க. பத்திராளிக்கா வரல? இந்த ஃபோன் அடிச்சுட்டு அவங்களும் வருவாங்க. உட்காருங்க, ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு பத்திராளிக்கா வரட்டு வந்தோன்னு கிளம்புவோம். ஆமாப்பா உட்காரு, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், பார்த்துட்டு வரேன். நீங்கள் போங்க. நீ சரசு சரசு அந்த வந்துட்டாங்க. பத்திராளிக்கா வாங்க. வாங்க பத்திராளிக்கா. அண்ணா வாங்கினே. தம்பி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீ உள்ள போயா இரு. நான் அங்க போறேன். சதீஷ் இல்ல உள்ள வா. சரி நம்ம மண்டபத்துக்கு கிளம்புமா எப்படி? கிளம்புவோம். லட்சுமி அவியெல்லாம் வரலையா? அவிய காலைல வந்துருவாங்கக்கா. காலைல அவங்க மண்டபத்துக்கு நான் குளிச்சுட்டு காலைல வரேன், எனக்கு வேலை கிடக்கிறதுக்குங்க. ஏன்னா அவிய வந்து அவங்க அத்தை இருக்கு, அவங்க மைனி இருக்குல்ல, மைனியோட தான் வரேன்னாங்க. அதனால நான் காலையிலே வரேன், அவிய கூட சேர்ந்து காரில் வந்துடுறேன் அப்படி சொன்னாக்கா. காலைல 6 மணிக்கு தான் தாளிக்கிட்டு நம்ம கொஞ்சம் நேரத்தோடு எழுந்திரிச்சிருவோம். காலைல இன்னும் அங்கே போய் தூங்க போகிறது கிடையாது, கதை அடிச்சுட்டு கிடக்க விடுதான். இன்னும் கோலம்லாம் மண்டபத்து வெளியே போடணுன்னாங்க, அதெல்லாம் போடணும்ல. ஆமாம்மா வேலை கிடக்கு. நம்ம சமையலுக்குலாம் சொல்லிட்டீங்களே இப்படி? சொல்லியாச்சுக்கா. காலைல சாப்பாடு இட்லி, தோசை, பொங்கல், பூரி, அப்புறம் வந்து ஊத்தாப்பம், அப்புறம் ஆனியன் ரோஸ்ட்டு எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து நைட் மதியான சாப்பாடுக்கு வந்து சாம்பார் சாதம், அப்புறம் லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், அப்புறம் சாம்பார் சாதம், அப்புறம் மீல்ஸு, அப்புறம் மீல்ஸுக்கு கூட்டு, பொரியல் எல்லாம், அவியல், அப்புறம் வந்து துவையல், அப்புறம் வந்து இந்த வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் தக்காளி வெங்காய பொரியல், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் கூட்டு, அப்புறம் பருப்பு கூட்டு, ரசம், புளிக்குழம்பு, மோர் குழம்பு, அப்புறம் வந்து மீன் சாப்பிட்றவங்களுக்கு மீன் குழம்பு எல்லாம். நைட்டுக்கு வந்து பிரியாணிக்கா. இங்கே மறு வீட்டுக்கு கூட்டு வந்தோன்னு தான் பிரியாணி. நைட்டுக்கு மறு வீட்டுக்கு கூட்டு வந்துருக்கீங்களா? இல்லை நம்ம வந்து மறு வீடுங்கிறது வந்து அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையை கூட்டு போகிறது. அவங்க வீட்டுக்கு போயிட்டுனா நம்ம வந்து மறுநாள் அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு பாப்பாவை அங்கே கொஞ்சம் உட்கார வச்சுட்டு சாப்பிட்ட பிறகு திரும்ப இங்கே கூட்டு வந்துடுவோம். சாயந்தரம் இங்கே வந்துருவோம். ஆமாம், மதியானம் பொண்ணு மண்டபத்தில் சாப்பிட்டுட்டு பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். பொண்ணு வீட்டில் அப்புறம் சீரெலாம் வாங்கிட்டு சாயந்தரம் இங்கே வீட்டுக்கு வந்துடுறது. சரி சரி. இந்த உமாலும் வந்துட்டேன்னா அப்படியே மண்டபத்துக்கு கிளம்பிடலாம்ல. இவ எங்கே தான் போகிறாளம்மா? சரசக்கோ இந்த உமாலும் வந்துட்டா, கிளம்ப வேண்டியதான். மண்டபத்துக்கு கிளம்புமா எல்லாரும்? கிளம்புவோம்க்கா. வாங்க, கார்ல போயிருமா? நீங்க எல்லாம் கார்ல வாங்க, நாங்க பைக்ல வந்துருவோம். சரி சரி கிளம்புங்க. மண்டபத்துக்கு கிளம்பியாச்சு. நல்லா பாட்டா போடுங்க. இந்த போறேனே. இங்க பாருங்க, பாட்ட பாருங்க பத்தாளிக்காக்கு. இருங்கக்கா, பாட்டு போடுறேன். சரி சரி, மண்டபம் வந்துருச்சு, இறங்குங்க. இறங்குவோம். பிரியா மாப்பிள்ளை ஃபோன் அடிச்சாங்களா? ஆமாம்மா, இப்போ தான் அடித்தாங்க. அடிச்சுட்டு நாங்கள் அவங்க அம்மா அப்பாலாம் மண்டபத்துக்கு போயிட்டாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாருமே மண்டபத்தில் தான் இருக்காங்க. அவங்க மட்டும் வீட்டில் தான் இருக்காங்களா. மாப்பிள்ளை அடித்தாங்களா? வேறு அப்புறம் காலைல 5 மணிக்கெலாம் தாலி கட்டணுமா. கொஞ்சம் 3:30க்கெலாம் நீங்கள் கொஞ்சம் கிளம்ப பாருங்கள், இல்லை ஒரு 2:30க்கெலாம் அப்படின்னு சொன்னாங்க. அத்தை பிரைடலுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, வந்துட்டாங்களா எப்படி? அவங்க மண்டபத்தில் வச்சு போடணுமா வீட்டில் வச்சு போடணுமான்னு கேட்குறாங்க. பிரைடல் மண்டபத்துலேயே போய் போட்டுக்கலாமா, இல்லை இங்கே போடலாம்? இங்கே வேண்டாம், மேக்கப்லாம் போகிறதாயிரும். மண்டபத்தில் போய் போட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஏன் பிரியா? நாளைக்கு நைட்டு நான் அங்கே போயிடுவேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. சரி நம்மளும் போய் படுப்போம். அண்ணி நம்ம கோலம் மட்டும் போட்டு கோலமாம்மா ஒரு 2:30 போல் எந்திப்போம்.
கொஞ்ச நேரம் மட்டும் படுத்தாலும் உங்களுக்கு தலை வலிக்காதுக்கு ஒரு 2:30 போல எந்திரிச்சு கரெக்டாக நம்ம குழம்பெல்லாம் போட்டு வீடெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம் சீர்ஜாமா எங்க சீர்ஜாமா ஏத்துறதுக்கு வண்டி சொல்லிட்டீங்களா எப்படி? ஆமாம்மா, பாப்பா சீருக்கு எல்லாத்துக்கும் வண்டி சொல்லிட்டேன். ஈஸியாக சொல்லியிருக்கேன். பாப்பா துணியெல்லாம் பேக் பண்ணிட்டாளா எப்படி? துணி பேக் பண்ணிட்டியாமா? ஏ பிரியா, ஏன் அழுவுற? ஐயோ இங்க பாருங்க அழுவு. ஏ பிரியா என்னமாச்சு ஏன் அழுவுற? பிரியா அழாதம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பப்போ வந்து பார்ப்போம் நீ, சரியா? சரிப்பா நான் போய் படுக்க. சரி மேனி எல்லாரும் படுப்போம், படுத்தாதான் காலைல எந்திரிக்க முடியும். ஆமா போய் படுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. நாளைக்கு 11 மணிக்கு நைட்டு கல்யாண வீடியோ வருவோம். மறக்காமல் அதில் எல்லோரும் விஷ் சொல்லிடுங்க என் மருமகளுக்கு, சரிங்களா? பாய்.